ஏனெனில் உற்சாகம் இழந்தவரா இருக்கார் சிவாஜி. சிவாஜியினுடைய தந்தை, அவருடைய கனவு, அவருடைய விஷன் ரொம்ப பெருசு. அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யம், இது மராட்டியில ஹிந்தவி ஸ்வராஜ் என்று சொல்லுவார்கள். அதையேதான் திலகரும் ஸ்வராஜ்னர், பாலகங்காதர திலகரும் அதைதான் ஸ்வராஜ்னர். அந்த ஹிந்தவி ஸ்வராஜ்ங்கிறது ரொம்ப பெருசு. இந்த பாரத நாடு பாரதிய பண்பாட்டுல வாழறவர்களால ஆளப்பட வேண்டும். இதுதான் ஹிந்தவி ஸ்வராஜ்ங்கிறது. ஏதோ வெளிநாட்டில இருந்து வந்த சக்திகள்லாம் அடிமைப்படுத்தி வச்சுட்டு கஷ்டப்படுத்துறது. இந்த ஷஹாஜி புனேல போய் தலைவனாக இரு என்று ஆசீர்வாதம் பண்ணி சிவாஜியை அனுப்பிச்சுட்டார். புனேவனுடைய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கார் சிவாஜி. ஷஹாஜி ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்ச பொழுது சிவாஜிக்கு 14 வயசு. இந்த 14 வயசுல இருந்து 16 வயசுக்குள்ள பொதுவாக அந்த சாம்ராஜ்யத்துல சில பேர்லாம் ரொம்ப நான் கோஆபரேட்டிவா இருக்கிறவா. யாரு? ஹிந்துக்களே நான் கோஆபரேட்டிவா இருக்கிறவா, பிஜாப்பூர் சுல்தானுக்கு நாணயமா இருக்கிறவா, சிவாஜிய கவுக்கலான்னு எப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கிறவா, கிருஷ்ணாஜி பாந்தல் மாதிரி ஆட்கள்லாம், அவ எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர வேலை தான் நடந்திருக்கு. இப்போ சிவாஜி ஓரளவுக்கு இந்த சாம்ராஜ்யத்தை தன் வசப்படுத்தி விட்டார். இது ஒரு 1.5 வருஷம் இதுல நடந்திருக்கும். அது இதுக்கு மேல அமைக்கிறார் தன்னோட சரித்திரத்தை சிவாஜி. இதுவே ரொம்ப டஃப்பான சமாச்சாரம். அது சிவாஜி ஹிஸ்டரி சொன்னா புரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய கதை. அது இதுக்கு அடுத்தது என்னன்னா, இனிமேதான் இவரோட பிளான் எப்படி போறது அப்படின்னா, பீஜப்பூர் சுல்தான் அப்பாயிண்ட் பண்ண ஆட்கள் யார் யாரெல்லாம் உட்காந்துருக்கான புனேவை சுத்தி, அவன வசத்துல கொண்டு வரணும். அதுல ரொம்ப பிரதானமான ஆள் இனாயத் கான். இனாயத் கான் அப்படிங்கிறவன் படு பயங்கரமான ஆளு. இனாயத் கான் இந்த தோரன் என்கின்ற ஒரு கோட்டையினுடைய தலைவனாக இருக்கிறான். அவனுடைய வேலையே என்ன என்றால், ஒரு 2-3 வேலை உடையவன். கடுமையான வரிகளை போட்டு மக்கள் எல்லாரையும் ஏழையா ஆக்கணும்னே அப்பாயிண்ட் பண்ணப்பட்டவன். கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவன். அந்த தோரன் கோட்டை இருக்கே, இந்த தோரண கோட்டை, அதை சுத்தி இருக்கக்கூடிய பல கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை எதிர்பாராம திடீர்னு வந்து கவர்ந்து சென்று வெளிநாடுகள்ல கொண்டு போய் வித்துடுவான். ஈரான் மாதிரி இடங்கள்ல கொண்டு போய். இதெல்லாம் இவனுடைய வேலையா இருந்திருக்கு. அதாவது சட்டம்னு தனியா கிடையாது, தனக்கு தோணுதுதான் சட்டம். திடீர்னு யாரையா வெட்டணும்னா வெட்டிடுவான். இல்ல விசாரமோ ஒன்றும் கிடையாது இதுல. அது மாதிரியான ஒரு படு பயங்கரமான ஒரு ராட்சசம் சிவாஜி. இப்போ அவனை டார்கெட் பண்றார். தோரன் கோட்டை, அங்க இருக்கக்கூடிய அம்பாள், அந்த அம்பாளுக்கு தோரணாதேவின்னு பேர். அந்த தோரன் கோட்டையை கைப்பற்றி அங்க போய் உட்கார்ந்துண்டு, அது பிரதானமா வரி வசூலிக்கிற இடமா வச்சுண்டு, சுத்தி இருக்கக்கூடிய ஊர்கள் எல்லாம் உபதிரவப்படுத்திட்டு உட்கார்ந்து இருக்கானே பீஜப்பூர் சுல்தானோட ஆளு இனாயத் கான். இப்போ இதுக்கு மேல நாம் யுத்தம் பண்ண வேண்டிய இடம் அது. அப்படி யுத்தம் பண்ணி மறுபடியும் உள்ள இருக்கக்கூடிய கோவில் தோரணாதேவி இருக்காளே, இத பொது ஜனங்களுக்காக திறந்து விடணும். இந்த கோவில் இருக்கக்கூடிய அம்பாளை பொது ஜனங்கள் தரிசனம் பண்ணும்படியாக பழைய மாதிரியா திறந்து விடணும். இதுதான் அடுத்த டார்கெட்னு சிவாஜி சொல்லும் பொழுது, சபையில அதுவும் ரொம்ப அனுபவஸ்தர்களான மந்திரிகளே, சிவாஜிக்கு அட்வைஸ் பண்றதுக்காக அவ அப்பா அனுப்பின மந்திரிகளே
சிவாஜி மகாராஜா இத சபையில பிரஸ்தாபிக்கும் பொழுது நடுங்கினார்கள், பயந்தார்கள். அவள்லாம் சொன்னா, மகாராஜ் இது நம்ம டார்கெட் இல்லையே, இனாயத் கான் பிஜாப்பூர் ஆளாச்சே, அவரோட எதுக்கு யுத்தம் பண்ணணும் நம்ம என்று பேச ஆரம்பிச்சார்கள். சிவாஜி அப்ப ஒரு கர்ஜனை பண்ணார், இதுக்கே உங்களுக்கு எல்லாம் திராணி இல்லைன்னா சஹாஜி மகாராஜாவுடைய பேஷன் அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யம் அமைக்கிறது என்கிறது. அப்பே விஜயநகரம் மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு சாம்ராஜ்யத்தை அமைக்கிறது என்கிற ஒரு பேஷனோட இருக்கிறவர் எங்க அப்பா. அதை நோக்கி எப்படி நகருவேள், அதுக்கான தைரியம் எப்ப வரும், யாருக்கு வரும்? ஒரு இனாயத் கான் அவனோட கோட்டையை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு பயப்படுறீங்களே நீங்கள் அப்படின்னு ஒரு உத்வேகமா பேசினார். உத்வேகமா பேசினாரே தவிர அவர் மனசுலயே குழப்பங்கள். 16 வயசு சின்ன பையன், மனசுக்குள்ள என்ன அப்படின்னு, நிஜமாவே இதெல்லாம் நடக்கிற விஷயமா வெறும் கனவா? ஒரு தோரன் கோட்டையை கைப்பற்றுவதற்கே ஜெயிக்கிறதுக்கே 1000 யோசிக்கிறோமே, அகண்ட ஹிந்து சாம்ராஜ்யங்கிறது நடக்கக்கூடியதுதானா அல்லது இது தியரிட்டிக்கலா, சும்மா பேசிட்டு இருக்கிறதா? அது சும்மா பேசுற பேச்சா? ஒண்ணும் மாடலையே. இத பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஹிந்துக்களே அதுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா அப்போ இது எங்கேருந்து நடக்கும்? இது இப்படியே தொடர்ந்து அடிமைகளாவே இருந்துட்டு இருக்க வேண்டியதுதானா? பீஜப்பூர் சுல்தானுக்கும் நிஜாம் ஷாவுக்கும் சலாம் போட்டுட்டே ஹிந்துக்கள்லாம் வாழறதுதான் இவா கதியா? இப்படியே இருந்துட்டு இருந்தா ஹிந்து மதமே அழிஞ்சு போயிடும் மொத்தத்துக்கு. இப்படிதான் நடக்க போறதா இது? அல்லது இதுல வேற ஏதாவது தெய்வ சக்தி இருக்கா, அது நம்மள நடத்திட்டு போறதா? நம்முடைய தெய்வம் துளஜா பவானி சத்தியமா? இது எப்படி நடக்க போறது, எப்படி நிறைவேற போறது என்றெல்லாம் சிவாஜி மகாராஜாவுடைய மனசுல விசாரங்கள், கவலைகள். இதோடதான் இன்னைக்கு கிருஷ்ணா நதி தீரத்துக்கு வந்திருக்கார். அப்படி வரும்பொழுது முதல் தரிசனம், குருநாதாவோட தரிசனம், சமர்த்த ராமதாசரை பிரதம தரிசனம் பண்றார். 2வது நாளைக்கு கிளம்பி வந்தார். கிளம்பி வரும்பொழுது சமர்த்த ராமதாசர் பலாச இலைகள்ல ஸ்லோகங்களை எழுதி அனுப்புறார். ஏதோ எழுதி அனுப்புறாரே, பாலைவனத்துல உள்ள மானானது ஜலம் வேணும்னு தவிக்கும் பொழுது திடீர்னு நல்ல ஜலம் கிடைச்சா எப்படி ஓடுமோ அது மாதிரி குருநாதர் ஏதோ கன்வே பண்றார், என்னன்னு பார்க்கலான்னு அந்த இலையை எடுத்து சிவாஜி படிக்க ஆரம்பிச்சார். दीनानाथ हाराम कोदंडधारी पुड़ी देखता खाल पोठो थरारी जना वाक्य ने मस्त है सत्यमानी नुपेक्षी कदा राम दासाभिमानी नुपेक्षी कदा रामदासाभिमानी दीनानाथ हाराम. ஒரு அழகான காட்சி இது. மனசுக்குள்ள இந்த இமேஜினேஷனோட பார்க்கணும் இந்த இடத்த. சமர்த்த ராமதாசர் கம்பீரமா கால் மேல கால போட்டு அர்த்த பத்மாசனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ராம தியானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். எழுத்தாப்புல பயங்கரமா யாரோ ஒருத்தன் கிளம்பி வரான். படுபயங்கரமா இருக்கான். அவன் கிளம்பி வர வேகத்தை பார்த்தான்னா ராமதாசரை தான் டார்கெட் பண்றான். கபலீகரம் பண்றதுக்காக வரான். சமர்த்தரை கபலீகரம் பண்றோங்கிறதுக்காக வரான். அவனுடைய ஒரு பராக்கிரமம், பலம் இதெல்லாம் பார்த்தான்னா ராவணன் ஹிரண்யகசிபு